Hi guys, I am Dinesh. For this video, in my first YouTube video, நான் காலேஜ் படிக்கிறப்ப டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்லேயே நிறையா யூடியூபர்ஸ் ஃபாலோ பண்ணுவேன். சேனல் எப்படி க்ரியேட் பண்ணணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், எதை பற்றி பேசிக்காக பண்ணலாம், அஹ், எந்த விஷயம் எனக்கு அதிகமாக தெரியும், எதெல்லாம் எனக்கு ஒரு குட் நாலேஜ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்போலேருந்தே ஃபைண்ட் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பட் அது வீடியோவாக நான் எதுவும் எக்ஸ்ப்ளோர் பண்ணல. பட் இருந்தாலும் நான் 2022 டைரி ஜேர்னல் எழுதுறதுக்காக நான் டெய்லி நோட்ஸ் எடுக்கணும். ஏதாவது எனக்கு தேவையானது மை செகண்ட் பிரெயினாக இதை யூஸ் பண்ணலாம், நம்மளுக்கு வேணுங்கிறப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் குயிக்காக நம்ம கெட் பண்ணணுங்கிற மாதிரி நான் 2022 ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பாருங்களேன், செட் பண்ணா இருக்கும் ஸ்டார்டிங்கு. இது வேறு ஒரு பழக்கம் ஆயிடுச்சுங்க, தொட்டு எடுக்கிறது அப்படின்னா வராது பேப்பர். ஸ்டார்டிங் பாருங்கள், May 14, 2023 என்ன எழுதிக்கிறேன்னா 10 challenges for 30 days. Wake up early, first negative thought you will broke him. வேக்கப் நேரமாக எந்திரிக்கிறது, ஏர்லியாக எந்திரிக்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு வேக்கப்பான அடுத்த செகண்டே வர ஒரு ஃபஸ்ட் அச்சீவ்மெண்ட்னால் நம்ம நினச்ச டைமில் எந்திரிக்கிறது. அதை தாண்டி தான் மற்றது நம்ம பண்ணணுங்கிறது எல்லாமே. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எடுக்கிற அந்த டிசிஷன் இருக்குதுல்ல, அந்த டிசிஷன் தான் எனக்கு தெரிஞ்சு மேபி உங்கள் ஃபஸ்ட்டு சக்ஸஸாக இருக்கலாம் இன் த டே ஃபார் எ டே. இது மாதிரி எப்படி சொல்கிறது, முக்கால்வாசி டே கம்ப்ளீட் பண்ணிட்டேங்க. இதுதான் கண்டினியூஸாக என் அப்கமிங் வீடியோஸில் இருக்க போகுது கண்டிப்பாக. இப்போது May 14, 2022 ஸ்டார்ட் பண்ணி இப்போது லாஸ்ட்டாக எங்கே இப்போ ரீசண்டாக யூடியூப் கண்டென்ட் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணது தான் இப்போ எழுதிக்கிறேன். 2/10/2024 எழுதிக்கிறேன், வெனஸ்டே. இதை பற்றி தான் இப்போது உங்களோட ஒப்பீனியன் எப்படி சொல்கிறது. இது என்னோடய ஃபஸ்ட் வீடியோ, என்கிட்ட மைக் இல்லை, கேமரா இல்லை, இன்னும் ஃபினான்ஷியலாக ஸ்டேபிளாக இல்லை. ஒரு ஒர்க்கு என்னால் நான் காலேஜ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், 2-3 ஜாப்ஸ் ஸ்விட்ச் பண்ணிட்டேன். பட் எனக்கு எதுவும் கரெக்டானதாக எனக்கு எனக்கு என்ன பண்ணுறது, இதுதான் வருங்கிறத வந்து என்னால் கரெக்டாக இன்னும் ஃபைண்ட் பண்ண முடியலன்னு இல்லை. மல்டிபிள் சாய்ஸஸ் நிறையா இருக்குது. அது எதை கரெக்டாக ஃபைண்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு என்னால் இன்னும் ஃபிக்ஸ்டாக இருக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கூட வாரன் பஃபெட்டில் ஐயோ சொல்லிட்டு போக மாட்டேங்குது. மெக்டோனல்ட்ஸா இல்லை இன்னும் அதே மாதிரி தான், மெக்டோனல்ட்ஸ் மாதிரி தான் இன்னொரு பிரான்ச்சு, பீஸா டோனட்டா என்னமோ. அவர் வந்து அவரோட சக்ஸஸ் வந்து 54 ஏஜ்லேயே என்னமோ அப்போ ஸ்டார்ட் பண்ணி அந்த ஏஜில் குரோர்பதி ஆனார். அதேமாரி இப்போது ஒருத்தங்களுக்கு அவங்கவுங்க பர்சனல் லைஃப்பில் அவங்கவுங்க எந்த டைமில் எது செட் ஆகுதுங்கிறது வந்து கொஞ்சம் ஏர்லி ஸ்டேஜில் ஒருத்தங்களுக்கு நடக்கலாம், ஒருத்தங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக நடக்கலாம். அதேமாரி இப்போ எனக்கு இப்போ என்னோடய பேக்ரவுண்ட், என்னோடய ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் தான் என்ன நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க, என்ன பார்ப்பீங்க அப்படின்னு எல்லாம் இல்லாமல் இப்போது இது என்னோடய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கலாம்ல. இதுதான் என்னோடய ஒரு நெக்ஸ்ட் வேவ் ஆஃப் மை கெரியராக இருக்கலாம். ஸோ பாயிண்ட் இஸ், நான் இன்னும் ஜாபு எதுவும் செட் ஆகலை கரெக்டாக. பட் எனக்கு தெரியும் நான் யாருன்னு சொல்லிட்டு. அவங்கவுங்க மனசில் அவங்கவுங்களுக்கு தெரியும் நம்ம என்னவா ஆக போகிறோம், நம்ம எப்படி என்ன ஃப்யூச்சரில் இந்த தினேஷ் ஃப்யூச்சரில் எந்த தினேஷாக இருப்பாங்கிறது வந்து எனக்கு தான் தெரியும். உங்களுக்கு அதேமாரி உங்களுக்கு எந்த விஷயத்தில் உங்களுக்கு என்ன ஓன் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை ஃபாலோ பண்ணவே போதுமானது. இந்த வீடியோ வந்து சிரிப்பாக இருக்குமா, எப்படி இருக்கும், இல்லை என்னை கலாய்ப்பாங்களா, எனக்கு கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் பால்னஸ் மேலே வரைக்கும் இருக்கும். பட் அதெல்லாம் எனக்கு ஒரு
ஐ டோன்ட் கேர். பட் ஐ லவ் மை செல்ஃப். ஐ லவ் மை நாலேஜ் அண்ட் மை ஸ்மைல், எவ்ரிதிங். பார்க்கலாம் ஃப்யூச்சரில் இன்னும் இதை அப்கிரேட் பண்ணுறதுக்கு என் பர்சனலாக என் செல்ஃப் அந்த ஸ்பீச், வீடியோ, மைக் எல்லாமே, என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், என்ன ஜாப் போகிறோமா, இல்லை ஒரு என்னோடய ஜேர்னலை உங்களோட கெரியருக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஒரு ஜேர்னலாகவும் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலாம். இல்லைன்னா ஏதாவது உங்களோட ஒப்பீனியன், நீங்கள் என்ன பார்க்கணுமா பார்க்கக்கூடாதுங்கிறது அது உங்கள் கையில் தான். நான் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. ஜஸ்ட் நான் க்ரியேட் பண்ணுறேன். எனக்கு கிரியேட்டர் வீடியோ க்ரியேட் பண்ணணும், அதுவும் இதுமாரி ஒரு ஸ்பீக்கிங் நாலேஜ் ஷேர் பண்ணுறதா, அது மூலிமா நீங்கள் கெயின் ஆகணும், எனக்கும் அந்த நாலேஜ் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருக்கேன். இப்போது என்ன நான் சொல்லன்றேன்னா, இது என் மை ஃபஸ்ட் வீடியோ. பேசிக்காக என் கண்டென்ட் பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் என்ன ரெடி பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு படிக்கிறேன். ஐ எம் குட் பாய். மை ஒரிஜினல் வெர்ஷன் ரொம்ப நல்லவன். எனக்கு என்னை சுற்றி யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு நான் எதை நினச்சியும் பயப்படணும்னு அவசியம் இல்லை. ஸோ த மாரல் இஸ் த பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் மை செல்ஃப் அப்கமிங் டேஸ்லேயும் கண்டினியூஸ் ஆகும். நல்லவன் தான், நல்ல பையனாக தான் இருப்பேன். இனிமேலும் நல்லவனாக தான் இருப்பேன். எனக்கு யாருக்குமே என் சரௌண்டிங்ஸ், என் கூட பழகுறவங்க எல்லாருக்குமே என்னால் ஒரு பெனிஃபிட் இருக்கணும்னு தான் நான் நினைப்பேன். ஏதாவது ஒரு யூஸ், ஒரு குட் காம்ப்ளிமெண்ட் ஆர் அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் மலையாகவும் இருக்கலாம். அது அவங்க அடுத்தவங்க ஆப்போசிட்டில் இருக்கிற ஆப்போனண்ட் வந்து அவங்க நான் என்ன சொல்ல வரேங்கிறத வந்து அவங்க கேதர் பண்ணிக்கிறதுல தான் இருக்குது. அவங்க வந்து அசால்ட்டாக இருக்கிறதும், வேஸ்ட்டு, இதெல்லாம் தேவையில்ல, இல்லை இது ஒர்த்து தான் அப்படிங்கிறது வந்து அது அவங்கவுங்க ஒப்பீனியன். அதை மாற்ற முடியாது. இப்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எது நினைக்கிறீங்க, டோன்ட் கம்பேர் அதர்ஸுங்கிற மாதிரி தான். அடுத்தவங்களை பற்றி நம்ம பேசுகிறது ஒன்றும் ஒரு நிமிஷம் நினைப்போமா, அதுக்கப்புறம் போயிடுவோம்ல, அதேமாதிரி தான். இப்போ நீங்கள் என்ன கழுவி ஊற்றினாலும் ஒரு நிமிஷத்தை கழுவி ஊற்றிட்டு போயிடுவீங்க. திருப்பி அதுக்கப்புறம் என் லைஃப்பை நான் தானே வாழ போகிறேன், எனக்கு என்ன வரும், என்ன பிடிக்கும், அதை நான் பண்ணி பார்க்கலின்னா கனவுகள் கனவாகவே போயிருங்க. அது இல்லைன்னா எப்படி? ஒரு நல்ல டைலாக் ஞாபகம் வந்துச்சு. வாழும் பொழுது கனவுகள், வெயிட், பவுஸ் பண்ணிக்கிறேன், யோசிச்சுட்டு அதை கன்டினியூ பண்ணுறேன். சம்திங் நானும் எவ்வளோ யோசிச்சு பார்த்தேன், அதனால் ஞாபகமே வரமாட்டேங்குது. பட் இருந்தாலும் யூ லிவ் வித் ட்ரீம், நாட் ஹோல் லைஃப் ஆஃப் ட்ரீமா என்னமோ அதுமாரி தான் நான் தமிழில் வரும். ஆனால் இது என்னோடய கோட்டாக இருக்கலாம் சொல்லப்போனால். அது கரெக்டான கோட் இல்லை. பட் நீ வாழும்போது செத்துட்டா பிரச்சனை இல்லை. பட்டு உனக்குள்ள ஒரு கனவுகள் கண்டு வச்சிருப்பில்ல, இப்படிலாம் ஆகணும்னு சொல்லிட்டு, அந்த எய்மிங் பர்சனை நீ வாழவே விடலைன்னா அதுவுமே அது உனக்குள்ளேயே செத்துட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம். ஸோ இப்போ நான் இது எதுக்காக சொல்ல வந்தேன்னுங்கிறதே லாஸ்ட்டாக மறந்துட்டேங்கிறது தான் ஒரு கொடுமையான விஷயம். ஸோ அதுமாரி தான் ஞாபகம் வந்துடுச்சு. இப்போது உங்களுக்கு என்ன வரும் வராதுங்கிறத நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ அதேமாதிரி தான் இப்போ நான் வந்து எனக்கு பிடிக்கும், பண்ணணுன்னு ஒரு விருப்பம். ஸோ நான் பண்ணுறேன். அப்கமிங் டேஸில் என்னெல்லாம் பண்ணலாம், எதை பற்றி வீடியோ பண்ணலாம் எப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஆமாம், இது வந்து இப்போ படித்ததுக்கு முன்னாடியே ஒரு கண்டென்ட் எழுதணுங்க. ஃபைண்ட் அவுட் மணி. இப்போது எனக்கு இருக்கிற நாலேஜ்,
வந்து பிடிச்ச விஷயம், பிடிக்காதது இது எல்லாத்தையும் வச்சு அதை கன்வெர்ட் பண்ணி அதை கன்வெர்ட் பண்ணி அதை எப்படி மணியா கன்வெர்ட் பண்ணலாங்கிற மாரி தான் இப்போ ஒரு பிளான். எப்படின்னா லெட்ஸ் ஸ்டார்ட் ஷோ மை வெர்ஷன் டு பீப்புள். நவ் ஐ ஆம் ஸ்பெண்ட் டைம் டு அர்ஸ். ஐ கிவ் ஃபுல்லி பாசிட்டிவ் ஆன் காமெடி அண்ட் ஃபன் வைப்ஸ். ஸோ ஜோக்கர் ஆக்ட் பட் வில்லன் ஹீரோஸ் mindset. I became what I am truly love and deserve love. What I can I do? What I can I do? தப்பு தப்பாக இங்கிலீஷ்க்குங்க. இப்போ எப்படின்னா ஒரு ஃபஸ்ட்டு இது என்னோடய ஃபஸ்ட் வீடியோ. ஸோ இதில் என்ன தப்பு பண்ணியிருக்கேன், என்ன நான் கட் பண்ணல, எதெல்லாம் தப்பாக வரும் ரைட்டாக வருங்கிறத வந்து நான் கேர் பண்ண போகிறதில்ல. பட்டு என்னோடய ஐடியா என்னென்னா இது ஃபஸ்ட் வீடியோ. ஸோ ஓகே, தென் இதை அப்லோட் பண்ணுற மீது யூடியூப் செட்டிங்ஸ், சேனல் லோகோ, தம்ப்நெயில், எடிட், இந்த வீடியோவை ஏதாவது எடிட் பண்ண முடிஞ்சால் பண்ணலாம். பட் எடிட் எப்படின்னு தெரில, அது இனிமேல் தான் கற்றுக்கணும். அது மாதிரி எப்படி என்னெல்லாம் நெக்ஸ்ட்டு பண்ண போகிறேங்கிறதையும் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச நாலேஜை. அண்டு ஃபஸ்ட்டு 10 வீடியோஸ் போடுறேனான்னு பார்ப்போம். இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ, ஊற்றிட்டு போதானு தெரில. ஃபஸ்ட்டு கொஞ்சம் வீடியோஸ் வந்து நம்மளாம் பேசலாம், பேசிட்டு பிடிச்சா அப்லோட் பண்ணுறது, இல்லைன்னா போகிறது அப்படிங்கிற மாதிரி தான். இப்போது யூடியூப்க்கே என்ன தெரியாதில்ல யாருன்னு. இப்போ நான் அப்லோட் பண்ணால் தான் இங்கே ஒருத்தன் இருக்கிறான் சேலத்தில் சின்னப்பம்பட்டியில் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ அதை ஃபஸ்ட்டு பண்ணலாம். ஸோ தென் கன்சிஸ்டன்சியாக கீப் இட் அப் பண்ணலாம். இது நல்லா வரும், இதுதான் பண்ண போகிறோம், பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான். இது மட்டும் இல்லாமல் உட்காந்து பேசுகிறது மட்டும் இல்லாமல் நான் என்ன ஆக்டிவிட்டீஸ் எதை பற்றி பண்ண போகிறோம், ஃபிசிக்கலாக, மென்டலாக, ஹெல்த் வைஸ், ஃபுட் வைஸ் எல்லாம் என்னால் என்ன முடியுதோ அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இஃப் யூ இன்ட்ரெஸ்டட், யுவர்ஸ் ஓன் சாய்ஸ் வாட்சிங் மை வீடியோ ஆர் நாட். அது உங்கள் விருப்பம். உங்கள் டைம் எனக்கு கொடுத்தா அது எனக்கு மணி தான். பட்டு யார் தாங்க கரெக்டாக இருக்கா? எல்லாமே ப்ரொக்ராஸ்டினேட்டர் தான். எல்லாருமே ப்ரொக்ராஸ்டினேட்டர் தான். ஏதாவது விதத்தில் எங்கள் டைமை வேஸ்ட்டாக ஸ்பெண்ட் பண்ண தான் போகிறோம். பட் அது உங்கள் கையில் தான். நீங்கள் வந்து இப்போ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் போகிறதுக்கும் உட்காந்து பார்க்குறதும் அது உங்களோட விருப்பம் தான். அது எந்த ஒரு டோன்ட் கம்பல் டிஸ்க்ளைமர். பார்த்தா பார்க்கலாம், அது உங்கள் விருப்பம். ஸோ டூ சப்போர்ட் மை யூடியூப் சேனல். இதில் தேவையா? தினேஷ் ஃபேவரைட். இந்த நேம் ஏன்னா நான் ஆல்ரெடி நிறைய ட்ரை பண்ணிக்கிறேன். தினேஷ் ஃப்ளேவ்லெஸ்னு வச்சுருக்கேன். தினேஷ் ஃப்ளேவ்லெஸ் மீன் குறைபாடற்ற ஃப்ளேவ்லெஸ். ஆனால் தினேஷ் ஃப்ளேவ்லெஸ்னால் அது ஒரு மாதிரி அந்த காலேஜ் டைமில் என் ஃப்ரெண்டுகிட்ட அது சஜஷன் கேட்டு அது ஃப்ளேவ்லெஸ்னால் நல்லா நேமுக்கு செட் ஆகுதுன்னா ஸோ வச்சேன். தென் அந்த ஃப்ளேவ்லெஸ்லேயே அதுக்கு கம்பேரிட்டிவ்லி சேமாகிற மாதிரி ஒரு நேம் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் இது எனக்கு பிடிச்சிருந்துச்சிங்க. ஸோ அதனால தான் வச்சேன். எப்படின்னா தினேஷ் ஃபேவரேட், பிடித்தமான, ஃபேவரட் மீன் பிடித்தமான, தினேஷ் மீன் உங்களுக்கு பிடித்தமான தினேஷ். ஓகே, பார்க்கலாம். இன்னும் நிறையா பேசணும் போல இருக்குது. சொல்லப்போனால் இந்த ஃபஸ்ட் வீடியோலேயே இப்போ கட் பண்ணிட்டு எப்போ போவோன்னு தெரியல எனக்கு. நிறையா பேசலாம் இன்னும். இப்போ இந்த வீடியோ எப்படி வந்ததுன்னு நான் பார்க்குறேன். இது ஒரு வேளை நான் அப்லோட் பண்ணிட்டேன்னா இட்ஸ் நாட் மை ஃபால்ட்.
உங்களோட ஃபால்ட்டு தான். நீங்க பார்த்தீங்க, நீங்க தான் பார்க்குறீங்க. எனக்கு ஒன்றும் இல்லை. நான் அப்லோட் பண்ணிட்டேன். எனக்கு இது பிடிக்கும். அ அ என்ன என்ன கலாய்ப்பீங்களோ, இல்லை என்ன பண்ணுவீங்க, எது இது எதுவும் தெரில, ஐடியா இல்ல. பார்க்கலாம். See you guys. I am Dinesh.